உற்சாகமான மதிய வணக்கம். குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வண்டர்ஃபுல் செஷன் கிடைச்சிருக்கு. ஒரு கேரளா போட் ஹவுஸ் இது மாதிரி நிறைய பேர் என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய பணம் சம்பாதிப்பாங்க. பணம் சம்பாதிச்சாலும் சரி செலவு பண்ண மனசு வராது. ஏன் கிடைச்சல இந்த கேரளா ட்ரிப் வந்து போனோம்னா ஒரு நபருக்கு குறைஞ்சது 15,000 ஆகும். அப்போ ஒரு ஃபேமிலியாக ஒரு எவ்வளோ செலவு யோசித்து பாருங்க. ஒரு ஃபுல்லி என்ஜாய்மெண்ட். நேற்று போட்டில் ட்ராவல் பண்ணல யோசித்து பாருங்க. ஒரு 13 வயசு குழந்தையாகவும் 14 வயசு குழந்தையாகவும் 15 வயசு குழந்தையாகவும் மாறிட்டோம். இன்னைக்கு மாறணுமா இல்லைங்களா? அந்த வயசை பொருட்படுத்தாம லெமன் தி ஸ்பூன் சொல்லிட்டு நம்மளுடைய டீம்ல பதிச்சுலாம் ஒரு 64 ஏஜ் மேடம் தான் அச்சீவ் பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்போ எல்லாருக்குமே சந்தோஷத்துக்கு ஒரு இடம் கிடைச்சல ஐலாண்ட் மட்டும்தான், வேற எங்கேயுமே வாய்ப்பே கிடையாது. என்ன காரணம் கிடைச்சல வேற எங்க போய் என்ஜாய் பண்ணணும், பணம் செலவு பண்ணணும். ஆனா இந்த இடத்துல மட்டும்தான் நீங்க பிசினஸ் பண்ணா போதும். இந்த பிசினஸ் பண்ற உங்களுக்கு நீங்க ஃபீல்ட் ஒர்க் பாக்குறீங்க, டெய்லி ஃபீல்டுக்கு போறீங்க, டெய்லி கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரு இடம் இருக்குன்னு வச்சுலாம் ஐலாண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணிச்சலாம் நம்மளுக்கு பெரிய லெவல் சப்போர்ட் பண்ணி நம்ம என்ஜாய்மெண்ட் கொடுக்குது. அன்னைக்கு அது வண்டர்ஃபுல் செக்ஷன் தான். இன்னைக்கு பஞ்சு 65,000 கொடுத்தோன்னு வச்சுலாம் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியாது. இன்கேஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி அந்த முதலீடு எடுக்கிறதுக்கு சில மாசங்கள் ஆகலாம், சில வருஷங்கள் ஆகலாம். அப்படி வருஷங்கள் ஆனாலும் சரி நிறைய பேர் தோத்தது அதிகம். என்ன காரணம்? அந்த காரணம் கிடைச்சல அவங்க அந்த பிசினஸ் ஜெயிக்கிறதுக்கு அவங்க மட்டும் தான் காரணமா இருப்பாங்க, தோக்கிறதுக்கும் சரி அவங்க மட்டும் தான் காரணமா இருப்பாங்க. ஆனால் கிடைச்சா இண்டிவிஜுவல் எஃபோர்ட் அந்த தலை. இங்கே டீம் ஒர்க் பார்க்க போகிறோம். நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டில் வச்சுலாம் நிறைய பேர் தவறுதலாக சொல்கிறாங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டுன்றது புனிதமான தொழில். என்ன காரணம் கிடைச்சல ஒரு கூட்டு முயற்சி. எந்த தொழில் போனாலும் சரி போட்டி போகாமல் இருக்கும். ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணிச்சுல ஒரு ஏரியாவில் ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம், நல்லா பீக்கில் போயிட்டு இருக்கும், நல்ல சேல்ஸ் ஆகிட்டு இருக்கும். அந்த ஹோட்டல் ஒரு 50 பேர் சாப்பிட்றாங்கன்னு நினச்சா நல்ல சேல்ஸ் நடக்குது. இன்னொருத்தர் பார்க்குறாரு, ஓகே இந்த இடத்துல நல்ல பிஸ்னஸ் போயிட்டு ஹோட்டல் பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருக்குன்னு அப்படின்னா ஆப்போசிட் ஒருத்தர் ஓப்பன் பண்ணுறாரு. அப்படின்னா அவங்க நினைச்சலாம் அங்கே 25 பேர் போகிறாங்க, இங்கே 25 பேர் வராங்க. அப்படின்னா ஒருத்தர் அழிச்சா மட்டும்தான் வேற எந்த பிஸ்னஸ் ஜெயிக்க முடியும். ஆனால் இந்த பிஸ்னஸ் பண்ணிச்சுலாம் நம்ம கூட வந்து எல்லாரையும் சம்பாதிக்க வச்சு, எல்லாரையும் ஜெயிக்க வச்சு, எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி, எல்லாரையும் வந்து நம்ம சந்தோஷமா இருக்க போறோம். அப்போ இங்க ஒரு நபர் நம்ம எடுக்கிறோம்னு வச்சுலாம் ஒரு நபர் நம்ம எடுக்கல, ஒரு ஃபேமிலி நம்ம எடுக்கிறோம். நம்மளால ஒரு ஃபேமிலி சந்தோஷமா இருக்க போறாங்க. நம்மளால ஒரு ஃபேமிலி ஒரு எந்த என்ஜாய்மெண்ட் அனுபவிக்க போறாங்க. நம்மளால ஒரு ஃபேமிலியை ஃபாரின் ட்ரிப் கூட்டு போக முடியும். நம்மளால இன்னைக்கு ஒரு எந்த இண்டஸ்ட்ரியிலையும் கூட்டு போக முடியாது. எந்த இண்டஸ்ட்ரியில் போனாலும் சரி முதலீடு அதிகமாக இருக்கும், செலவுகளாக இருக்கும். ஆனால் இங்கே மட்டும்தான் நம்ம பணம் சம்பாரிச்சது தான் நம்ம அச்சீவ்மெண்ட்ல போக ஃபாரின் ட்ரிப் போக போகிறோம். இன்னைக்கு யாரெல்லாம் ஃப்ளைட்டில் போகாமல் இருக்கீங்களோ அங்கே எல்லாத்துக்கும் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. வண்டர்ஃபுல் ஆப்ஷன் இருக்குது. ஃப்ளைட்டில் எல்லாரும் போவாங்க, வேலைக்கு போவாங்க, ஃபாரின் போவாங்க, துபாய் போவாங்க, மஸ்கட் எல்லாரும் வேலைக்கு போவாங்க. அவங்க என்ஜாய்மெண்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு ஃபாரின் போகிறதுக்கு ஒரு ஏஜென்ட் ஏமாத்த நிறையா இருக்காங்க. ஆனால் இங்கே பஞ்சலாம் இங்கே ஒவ்வொருத்தரும் ஃப்ளைட் ஒவ்வொருத்தருக்கும் ஃப்ளைட் வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு கொடுக்கறதுக்கு மனுஷன் நம்ம ஐரான் எழுத்துக்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. நம்மளுக்கு எழுத்துக்காக மனுஷன் முதல்ல பணம் சொல்லிட்டு ஓடிட்டு இருக்காங்க. அது சொல்லுவாங்க, பழமை சொல்லுவாங்க, இளமையில நம்ம உடம்பு பார்த்துன்னு இன்னைக்கு யாராவது பணம் யோசிச்சு பாருங்கள. சின்ன வயசுல தான் பண்றாங்க, பணம் 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 பின்னாடி ஓடுறாங்க, மணி பின்னாடி ஓடிட்டு இருக்காங்க. ஓடும் போது அவங்க எழுத்த கேர் பண்றதே இல்லை. வயசாகும் போது அல்சர் இருக்கவங்களுக்கு, கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு, அப்போ சின்ன வயசுல பணம் சம்பாதிச்சதை முதுமை வயசுல வந்து செலவு பண்ணிடுறது போயிட்டு. அப்போ பணம் இருந்தால் மட்டும் முக்கியம் கிடையாது, சேம் எழுத்து வேணும். எழுத்து கொடுக்க ஒரு இடம் நினைச்சு ஐலாண்ட் எழுத்துக்கிற மட்டும் தான். என்ன பேஷண்ட் ஆகட்டும், கிட்னி பேஷண்ட் இருக்கட்டும், கிட்னி ஃபெயிலியர் அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்றாங்க, கிட்னியில் கூட டிரான்ஸ்ஃபர் பண்ண தேவையில்லை, நம்ம ஐலாண்ட் எழுத்துக்கிற பாயிண்ட் கொடுத்து நம்ம ரெக்கவர் பண்ணிடலாம். கேன்சருக்கு இன்னைக்கு கொடுத்து ரெக்கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்ட்ரோக் கை கால் விழுந்து போது கொடுத்து ரெக்கவர் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ என்ன டிசீஸ்னா ஆகட்டும் எல்லாரும் கொடுத்து கையில் கொடுத்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ தான் இன்னைக்கு கேரளா போட் ஹவுஸ் வந்திருக்கும். மேடம் சொன்ன மாதிரி இன்னைக்கு 31% அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நெக்ஸ்ட் வந்து மைசூர் ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கு. மேடம் சொல்லியிருக்காங்க அதே விஷயத்த 100% நம்ம அச்சீவ் பண்ணி கூட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். அதுக்கான விஷயத்தில் இன்னிலிருந்து ஆரம்பிக்கிறோம். டே 1 இன்னிலிருந்து ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு என்ட்ரி லாகின் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறோம். இன்னைக்கு அப்போ மைசூர் ட்ரிப்புக்கு 100 பேர் ஒருத்தர் குறையாத அளவுக்கு எங்களோட முழுமையான விஷயங்களுக்கு இருக்கும். இந்த வாய்ப்பு உருவாக்கி கொடுத்த எம்டி சாருக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன், சிஓ சார் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன், ப்ரமோட்டர் சார் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இந்த ப்ராஜெக்ட் ட்ரைனிங் நிறைய கொடுத்து நிறைய டீமை டெவலப் பண்ணிட்டு இருக்க நம்ம ரவி சாருக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். எங்களெல்லாம் எங்கள் வழிகாட்டியாக இருந்து வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்க ஏழுமலை சாருக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். நாங்கள் இந்த இடத்துல நின்று பேசுறோம்னா எது காரணமாக இருக்க
நம்மளோட அசோசியேஷனுக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ, ஜெய் ஜெயராம்.